தமிழக காங்கிரஸில் தற்போது வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சன் கூற கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். தமிழக காங்கிரஸில் வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். காங்கிரஸ் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெயர் பட்டியலை இறுதி செய்யக்கூடிய ஆலோசனை கூட்டம் என்பது 4 முறைக்கு மேல் நடந்தது. 2 நாட்களுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியுடைய பெயர்களை உறுதியாக இந்த பெயர்கள் தான் என்று அந்த ஃபைனல் லிஸ்ட் செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் குழு கூட்டம் என்பது 2 நாட்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டு நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. அதில் நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த கேண்டிடேட் லிஸ்ட் என்பது வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 28 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் நிலையில் 27 இடங்களுக்கான பெயர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. மேலூர் தொகுதிக்கு மட்டும் இன்னும் பெயர் பட்டியல் வெளியாகவில்லை. இதில் போட்டியிடக்கூடிய 11 பேர் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள். 17 சட்டமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்களுக்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான தொகுதிகளை பொறுத்தவரை வேளச்சேரி தொகுதியில் ஹசன் மௌலானா மீண்டும் களமிறங்குகிறார். அதே போல எஸ்சி தொகுதியான ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை போட்டியிடுகின்றார். அதே போல மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக வந்திருப்பது, சில தினங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பிரிவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருந்த தமிழ்குமரனுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய பென்னாகரம் தொகுதியில் அவர் களமிறக்கப்படுகின்றார். திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருக்கக்கூடிய அவர் தற்பொழுது அவர் பென்னாகரம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக களமிறங்குகிறார். இவர் ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் என்பது மிக முக்கியமான விஷயம். எனவே இந்த ஒரு தொகுதி என்பது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று அவர்கள் பெரிய அளவில் நம்பக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் செல்லக்குமார் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். சோளிங்கர் தொகுதியில் ஏ.எம். முனிரத்னம், ஊத்தாங்கரை தொகுதியில் குப்புசாமி என்று முக்கியமான நபர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை உதகை மண்டலத்தில் பி. ராமச்சந்திரன், கவுண்டம்பாளையம் தொகுதியில் சூரிய பிரகாஷ், சிங்காநல்லூர் தொகுதியில் ஸ்ரீநிதி நாயுடு ஆகியோர் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில்தான் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவார் என்று பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதாவது தொகுதி பங்கீடு எல்லாம் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த 2 தொகுதிகள் அண்ணாமலை அவர்கள் இறங்குவதற்கான வாய்ப்பு இருப்பத தொகுதியாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவருக்கு பாஜகவில் தற்போது எந்த தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த 2 தொகுதிகளிலும் சற்று காலதாமதம் எடுத்துக்கொண்டாலும் முக்கியமான வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறார்கள். மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி சுதா அவர்கள் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஜமால் யூனிஸ் முகமது அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய மாங்குடி அவர்களுக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான ஒரு கோர் ஏரியா என்றால் அது நிச்சயமாக கன்னியாகுமரி பகுதி. அந்த இடத்தில் நாங்குநேரி தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்களுக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குளச்சல் தொகுதியில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று வந்த தாரகை கட்பட் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இடைக்காலத்தில் ஏதாவது ஒரு தேர்தல் நடைபெற்று இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று வரக்கூடியவர்களுக்கு அடுத்ததாக நடைபெறக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்குவார்கள். அதை அவர்கள் எழுதப்படாத ஒரு விதியாகவே கடைபிடித்து வரக்கூடிய சூழலில் குளச்சல் தொகுதி என்பது தற்போது சாரதை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விளவங்கூர் தொகுதி பி.டி. பிரவீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாஜகவுடன் நேரடியாக சம செய்ய காங்கிரஸ் முழு அளவில் தயாராகி இருக்கிறது என்பதை இந்த அவர்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியலை வைத்து பார்க்கும் பொழுது தெரிகின்றது. முக்கியமான முகங்களாக இருக்கக்கூடியவர்களாக பார்த்து அவர்கள் களமிறக்கியிருக்கிறார்கள். அறந்தாங்கி தொகுதியை பொறுத்தவரை டி. ராமச்சந்திரன், காரைக்குடி தொகுதியை பற்றி ஏற்கனவே பார்த்த மாதிரி மாங்குடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிவகாசி தொகுதியை பொறுத்தவரை கணேசன் அசோகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய அவர் அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த பகுதிக்கு கீழ் வரக்கூடிய மிக முக்கியமான இடமாக இருக்கின்றது. திருவாரணை தொகுதியை பொறுத்தவரை ராமகருமாணிக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தற்பொழுது அவருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்தவரை ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பொன்னேரி தனித்தொகுதி துரை சந்திரசேகர் ஆகியோருக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பொன்னேரி, ஸ்ரீபெரும்புத்தூர், ஊத்தாங்கரை, துறையூர், சங்கரன் கோவில் இந்த 5ம்
எஸ்சி தொகுதியாக இருக்கிறது, தனி தொகுதியாக இருக்கிறது. இந்த 5 தனி தொகுதிகளுக்குமே கேண்டிடேட்டுகள் என்பது அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. பொன்னேரியில் துரை சந்திரசேகரும், ஸ்ரீபெரும்புத்தூரில் செல்வ பெருந்தகை அவர்களும், ஆத்தூர் தொகுதியில் அத்தனாரி அவர்களும், ஊத்தாங்கரை தொகுதியில் குப்புசாமி அவர்களும், துறையூரை பொறுத்தவரை விச்சு லெனின் பிரசாத் அவர்களும், சங்கரன்கோவிலை பொறுத்தவரை தங்கை கணேசன் ஆகியோரும் தற்பொழுது களமிறங்குகிறார்கள். மிக மிக முக்கியமான அறிவிப்பாக வந்திருக்கின்றது. பென்னாகரம் தொகுதி நாம் ஏற்கனவே பார்த்தது போல சில தினங்களுக்கு முன்பாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பிரிவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட தேசிய தலைவர்களை சந்தித்து அவர் இணைந்திருந்தார் டெல்லியில் வைத்து. அந்த கமல்குமரன் அவர்களுக்கு பென்னாகரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு என்பது கோபிநாத் பழனியப்பன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பல பெயர்கள் இருந்தாலும் முதலில் டிக் செய்யப்பட்ட பெயர் கோபிநாத் அவர்களுடைய பெயராகத்தான் இருக்கின்றது. பாரத் ஜோடோ யாத்திரை போன்ற முக்கியமான அந்த யாத்திரைகளில் முன்னணியில் இருந்து கலந்து கொண்டவராக கோபிநாத் அவர்கள் அறியப்படுகின்றார். அந்த வகையில் அவருக்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கேண்டிடேட் பெயர் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டது டெல்லியில் மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகத்தான் நடந்தது. ஏனென்றால் முதலில் ஸ்கிரீனிங் கமிட்டி என்பதை ஒன்று நடத்த வேண்டும். விருப்ப மனு கொடுத்தவர்கள் எல்லாம் பெயர் பட்டியலை ஓரளவுக்கு ஸ்கிரூட்டினை செய்து, அதாவது அந்த பெயர் பட்டியல்